கொண்டு வாங்க கமெண்ட்ரிக்கு. ஜெயனி சிங்க ஜெயனி இருக்கு. ஜெயனி பேசி ஜெயில பாப்போம். பேர் சொல்லாதடா. மாரணமா பேசி சொல்ல முடியல. டோனி என்ன 1v2 போட்டு பொளக்கறான். எஸ்ஓபிடி ஸ்காரன் எல்லாமே அடிக்கிறானே. ஓர்த்தவன் 4 பேர் அடிக்கிறானே. என்ன பண்ணுது? போன மேட்ச்ல ஈஸியா 14 பேர் அடிச்சிட்டான். ஐயோ கடவுளே. என்ன ஜெயனியே பார்த்தா ஊரே பயப்படும். நீ என்ன உனக்கே பயமா தான் இருக்கும் அப்படி நடிக்காத. ஜெயனி பேசிட்டு அவ்வளவுதான். யாருக்கு பாவம் ஜெயனி. ஓகே ஓகே இங்க பாருங்க விஎஸ்ஓபி லைவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனி நாக் வச்சிருக்கான். அங்க பாருங்க குத்தா 1 HP விஎஸ்ஓபி 1 HP நாக் செய்யப்படுகிறான். விஎஸ்ஓபி நாக் செய்யப்பட்டான். எவனிடமென்றாலும் வைத்துக்கொள். மெஜிஷியனிடம் வைத்துக் கொள்ளாதே. அந்த மாதிரி இந்த மாதிரி மெஜிஷியன் கொஞ்சம் வேற மாதிரி. ஸ்டார் கோல் டீம் அது. ஆமா ஸ்டார் பாருங்க அறந்து ஓடுறான். ஐயோ நம்ம டீம் முதல்ல வெளியே போல வெறிகொண்ட வேங்கை டீம் இது. நான் போறேன்டா எப்பா என்ன விடுங்கடான்னு ஓடுறான் பாருங்க. டீம் காப்பாத்த கூட நினைக்கல. டோனி 2 கில்லு. என்னடா எஸ்ஓபிடிஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சண்டே ஞாபகம் இருக்கா குமார்? அந்த ஃபர்ஸ்ட் ஓஜி வாரு இதே மாதிரிதான் இருக்கும். எஸ்ஓபிடிஸ் மட்டும் தான் ஜெயிக்கும். அப்படின்னு இருப்பாங்க. அப்பதான் பீட்டஸ் கலா இருக்கும். யாரா அவன் எஸ்ஓபிடிஸ் பீட்டஸ்ல வந்திருக்கானா? வந்த உடனே எஸ்ஓபிடிஸ காலி பண்ணி அவமானப்படுத்தி கீழே வந்துடுவாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் எஸ்ஓபிடிஸ் மீண்டே வர முடியாம இருந்துச்சு. அதே மாதிரி ஹிஸ்டரி மறுபடியும் திரும்பி வருமா குமார்? எனக்கு அப்படியே தோணுது. ஆனா இந்த தடவை தப்பு கூடாது. ஆமா அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. யாரோதான் வந்து டீமை காப்பாத்திட்டு ஏதோ பிடிஎஸ் போயிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. அதே நடக்குது. ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட்டிங். ஆனா இந்த தடவை எஸ்ஓபிடிஸ் அந்த சான்ஸை விடவே கூடாது. வந்தாலுமே ஜெயிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து எஸ்ஓபிடிஸ் இந்த டீம் துரத்துறாங்கன்னு சொன்னா அடுத்த மேட்ச் எஸ்ஓபிடி துரத்தி போய் கருவூர் போனுங்க. யார இப்ப யாராவது எஸ்ஓபிடிஸ் டார்கெட் பண்ணா வரவே மாட்டானுங்க. ஆமா ஆமா கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. எஸ்ஓபிடிஸ் கொடூரமா இருந்துச்சு. டீம் மாத்தாம இந்த டீம் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. மெஜிஷியன் அதுக்கு தான் கொடுத்தனே. அந்த டீம் மெஜிஷியனையும் டோனியும் போட்டது காரணமே அதுதான். எஸ்ஓபிடிஸ் பவர் ஆகணும். அது வேலையா வருது. இல்லன்னா இந்த வாட்டி கரெக்டா சரியான டீம் தான். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் அது 4 டீம் நல்லா வெயிட் ஆக்கிட்டீங்க. மரணமா பிரிச்சுலாம் போட மாட்டேன் இனிமேல். டோனி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்டா. டோனி போட்டு எல்லாத்தையும் ஒருத்தனை அடிக்கிறான். அந்த பக்கம் ஜெயிக்கிறான். கடைசியில ஈஸ்வா போட்டு ஒரு 15 கிலோ அடிக்கிறான். ஜெயிக்கணும் குமார். ஜெயிக்கலாம் அவமானம் போயிடும். இப்ப ஆரம்பத்துல இந்த பேசுறதுக்கு இன்னும் 4 மேட்ச்ல டிராபி ஜெயிக்கணும். டிராபி ஜெயிக்கலாம். பிடிஎஸ் ஹேக்கர் ஒரு ஃபைட் அடிச்சிருக்காரு. மாஃபியா சரியான ஒரு ஸ்ப்ரே. ஆமா ஓபிடிஸ் லெவல்ல யுவா இருக்கா. யுவா வேற கோவப்படுவா. அடிச்சு போடுவா வேற எல்லாத்தையும் டப்புடு டும்புன்னு. அது லைட்டா பயமா இருக்குது. திடீர்னு ஆடி போடுவா. அப்படியே கரகாட்டவனு போட்டுருவா. ஆமா திடீர்னு அடி கும்பு கும்புன்னு உழுதுண்டா. காலையில போட்டா பத்தில அடி. காங் டிடிஎம்லாம் துரத்தி அடிச்சா. சாய் டிடிஎம் காங் டிடிஎம்லாம் துரத்தி அடிச்சா. அவர்கள் அப்பார்ட்மெண்ட்ல நீங்க யுவா வந்து அப்படி சொல்ல. யுவா நல்லா ஆடுறான்னு சொன்னேன். யுவா நல்லா ஆடுறேன். ஏன் யுவா நல்லா ஆடக்கூடாதா? ஒரு பெண்மணி காலையில பாத்தீங்களா எல்லாத்தையும் சோழல துரத்தி யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாதப்ப யுவாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. நல்லா விளாண்டா சொல்லணும். நல்லா விளாடலன்னா அது வேற. நல்லா விளாண்டுச்சு. ஒரு ரெகக்னிஷன் இல்லாம இருக்கு. யுவாவோட ஒரு ஆட்டத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. டொட்டோ வேற கூட இருக்கு. டொட்டோ வேற கூட இருக்கான். இந்த பக்கம் தீனா, இந்த பக்கம் யுவா. நம்ம மாஃபியா சை போயிட்டி என்ன சொல்ற பிஸ் தான் கேட்காது யுவா. மற்றபடி ஆட்டம் முக்கத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
முன்னாடி போவதுன்னா முன்னாடி போவோம், பின்னாடி போவதுன்னா பின்னாடி போவோம். எது சொல்றியோ அதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவோம். அதுதான் கொஞ்சம் அரசல் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்றாங்களாம் இந்த ஓபிடிஎஸும் பிடிஎஸும், சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்றாங்களாம். அதுக்குதான் 2 பேரும் இங்க குடிக்கு வந்துருக்காங்க. இன்னும் 24 டீம் 85 பேர் இருக்காங்க. என்ன இது தொட்டோ டீம்ல தொட்டோ மட்டும் தான் வார் நாயகன் கடைசி வரைக்கும் டாப் 5 எடுத்து கொடுக்கலான்னு பாக்குறான். வேற ஒண்ணு கேம் விட்டு வெளிய துரத்திச்சானே. என்ன உன்னெல்லாம் கமெண்ட்ரி விட்டு வெளிய துரத்த பாக்குறான். கேம் விட்டு ஓகே இப்பே இந்த பேச்சு பேசுறோம். பிடிஎஸ் ஜோன் புடிச்சிச்சு, பிடிஎஸ் ஜோன் புடிச்சிச்சு. டொட்டோ வெளிய இருக்கான். எஸ்ஓபிடி ஜோனுக்குள்ள வரணும். எஸ்ஓபிடி ரொட்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். எப்படி போகுதுன்னு பாப்போம். அப்படியா? எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிஆர்டி எடுத்துட்டாங்க. எஸ்ஓபிடி மறுபடியும் மீண்டும் மீண்டுமா? ஆமா வந்துருச்சு. பீட் ஐயோ முடிஞ்சு நினைக்கிறேன். பார்க்கலாம். பிஆர்டிஎம் ஸ்டார்ட் என்ன அண்ணா இப்பே போட்டு இந்த அடி அடிக்கிறோம். இன்னும் சீசனல் வர ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் எல்லாரும் கதறுவானுங்களோ ஒரு வேலை. நாட் ஒன்லாம் போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். வருத்தம் தான், புல் வருத்தம். அதெல்லாம் அப்புறம் அவ்வளவுதான். இங்க பாத்துக்கோங்க. மறுபடியும் ரெட் கார்டு வந்தாலும் ஆச்சரியப்படுத்த கொண்டு இல்லை. இங்க பாருங்க. ஐயோ எஸ்ஓபிடி சார் எம்எல்சி கிட்ட தெரியாம மாட்டானுங்களே. ஓகே ஓகே ஜோன் எடுக்கிறாங்க. மறுபடியும் எம்எல்சி முடிக்கிறாங்க. ஒரு நாக்கு எம்எல்சி, மறுபடியும் ஒரு நாக்கு, 2 நாக்கு. யூடியூப் சாக்கோ தனது ஸ்ப்ரே வெறித்தனத்தால் எம்எல்சி 2 பேர் எம்எல்சி முடிச்சிருக்கிறது. என்னங்கண்ணா எம்எல்சி முடிஞ்சே போகுது. அங்க பாரு போயிட்டு இருக்கானுங்க. அங்க பாருங்க பிஆர்டி கிட்டே வட்டா பாருங்க. அங்க பாருங்க கால்ஸ் குடுக்குறான். இவன் கால்ஸ் குடுக்குறான். அங்க பாருங்க ஸ்ப்ரே வருது. மறுபடியும் எம்எல்சி குரூப் கோக்குக்கு ஸ்ப்ரே வருது. 1 HP நாக்கு. எம்எல்ஜி யூபிஜி நாக்கு. ஒரே ஒருத்தன். அருமையான கேம் பிளே. அருமை. அவ்வளவுதான். மொத்த பேரை வந்து சொருகி எம்எல்ஜி சப்பையா வெளியே அனுப்பிட்டாங்க. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் மீண்டும் ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் நாளைக்கு ஆரம்பமானதா. மீண்டும் ஸ்டார்ஸ் தெரிக்க போகுதுடா. சாட் பத்தி எரிய போகிறதா. என்ன நடக்க போகுது? பிடிக்கட்டும். அப்படிங்க பாருங்க. எம்எல்ஜி முடிச்சானுங்க. டீம் 10 அடிக்கிறானுங்க. ஃப்ரெடின் காங் டிடிஎம் ஒரு நாள் ட்ரை பண்றானுங்க. ஐயோ இவனுங்க விளையாடுறத பார்க்க என்ன மாதிரி இருக்கு. இன்னும் 12 டீம், 36 பேரு, 12 டீம். யார் டாப் 5 வர போறா? பிடிஎஸ் எங்க இருக்குது? பாவம் அந்த டீம் பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுவோம். ஆமா முக்கு ஜோன் பிடிச்சிருக்காங்க. 4 பேர் ஜோனை பிடிச்சாங்க. எஸ்ஓபிடி ஜோனுக்குள்ள வரணும். எஸ்ஓபிடி டாப் 5 வந்தாலே வெற்றி தான். ஆமா அவனுக்கு லைட்டா கொஞ்சம் பீதியாக ஆரம்பிச்சிரும். பார்க்கலாம். ஆனா இந்த யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஜெயிச்சாலே போதும். வார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆமா லீடிங் விட்டுறக்கூடாது. 11 டீம் என்ன ஒரு டீம் முடிஞ்சிச்சு. 11 டீம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓபிடிஸ் இருக்காங்க, பிடிஎஸ் இருக்காங்க. டீம் 3 நம்ம ஜெய் சோஜி சர்வைவல்ஸ் நிறைய ஆட்டிடியூட் டோரா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டீம் 7 ஒரு 3 பேர். டீம் 8ல கிளவுட் எம்பையர் மட்டும் இருக்கான். ஓகே டீம் 11 15 9 இவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே இன்னும் 11 டீம் 33 பேர். அதுல ஃபுல் மேன் ஸ்குவாட் எஸ்ஓபிடிஎஸ் பிடிஎஸ் நம்ம இவங்க என்ன டீம் என்ன ஃபயர் பிடிஎஸ் டீம் 3 வந்து கிலோமீட்டர்ஸ். ஓகே அப்படியே அங்க பாருங்க பிடிஎஸ் நாக்கு. ஐயோ எஸ்ஓபிடிஎஸ் மூணு சாவே போய் டாப் 6 குள்ள வந்தாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் ஐயோ வந்துட்டு போயிட்டான். டாப் 6 குள்ள வந்தாங்க. ரெண்டே பேர் இவன் முடிக்கணும். பிடிஎஸ் முடிக்கணும். பிடிஎஸ் முடிச்சிட்டா இவன் டாபிக்ல வர மாட்டாங்க. ஒரு நேரம் உள்ளது. பிடிஎஸ் மறுபடியும் லேட் போட்டிருக்கு. வெளியேற்றியது பிடிஎஸ். வந்து
முன்னிலை பெற்றது. BTS 4 பேர் உயிரோட இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. போன மேட்சுக்கு நடந்ததுல உடனடி ரிவெஞ்ச் நடந்தது. ரிவெஞ்ச் எடுத்து பாயிண்ட் எடுக்க விடாம வெளியேற்றப்பட்டது. எஸ்ஓ BTS வெளியேறியதா? பாயிண்ட் எடுக்க முடியவில்லை. அவங்க அதே 10 அப்படியே இருக்காங்க. ஆனா BTS இப்போ 6 பாயிண்ட் எடுத்துறாங்க. 6 7 13. ஆல்ரெடி 3 பாயிண்ட் லீடிங் வச்சாங்க. 7 பாயிண்ட் எடுத்துறாங்க. 4 பாயிண்ட் லீடிங் வச்சாங்க. எஸ்ஓ BTS 7 பாயிண்ட் லீட் எடுக்கப்பட்டது. சாட் முழுக்க ஸ்டார்ஸ் மறக்கடிக்கப்பட்டது. ஃபயர் தெரிக்க விட்டுப்பட்டது. குமார் வாயை மூட வைத்து ஓ நோ குமார் ஆட்டம் அதிகமாக இருந்ததா? அங்கே நடக்கிறது வந்துட்டாங்க. 8 பாயிண்ட் எடுத்துறாங்க. 8 பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்டா முன்னாடி நெருங்கி கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்டா லீட் எடுத்துட்டு இருக்காங்க. 8 பாயிண்ட். இன்னும் 10 பாயிண்ட் எடுக்க 2 டீம் தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டீம் 10ல ஒரு நாக்கு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க டீம் 10ல. அந்த பக்கம் யாரு? இவங்க கில்லர் பிடிஸ் 2 பேர். கில்லர் பிடிஸ் 2 பேர். ஆனா BTSல 4 பேரு. BTS திருப்பி கொடுக்கறதுல திரும்பி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு 2 பேரு 4 பேரு போட்டு பொழுதுறாங்க. இந்த பக்கம் 4 ராட்டிங் 4 கில்லு, ஹாக்கர் 4 கில்லு, MSOP கிங் 3 கில்லு, ஐவரி 3 கில்லு, ட்ரோல் 2 கில்லு. என்ன நடக்குது? பழக்க மட்டும் தான் தெரிக்குது. எல்லா டீமும் முடிக்கிறாங்க. இன்னும் 2 டீம் இருக்கு. சாய் டீம் ஒழிச்சிட்டு இருக்கான். சாய் டீம் நாக் அவுட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் சாய் டீம் காம் டீம் 2 பேர் இருக்காங்க. ஸ்ட்ரோல் பாத்தீங்கன்னா வெற்றி யார் வசம் சென்றது? சாயும் கோஸ்டும் திரும்பி வந்து எங்களுக்கு வெற்றி வெற்றி பெற்று தர வேண்டிய அவசியமே இருக்காது. முதல் நாளிலே நாங்களே அந்த வெற்றி எடுத்துக்கொண்டா அப்படின்னு BTS ஸ்லாட் 1 அரியாசனத்தை புடுங்கியது எஸ்ஓ BTS இடம் இருந்து.